சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உன்னிடமிருந்து ஒருவரை நிச்சயமாக நான் பிரிக்கப் போகிறேன். என் அன்பு குழந்தையே, நான் பிரிக்கக்கூடிய ஒருவர் மீண்டும் உன்னை தேடி வரக்கூடாது. அவரை உன்னை தேடி வந்தாலும் நீ மீண்டும் அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதை என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா செய்கின்ற காரியம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க வந்தது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையுமே உனக்கு எப்பொழுதும் சரியாக சொல்ல வேண்டும். தெய்வம் இருப்பதை உணர்ந்த பிறகு, தெய்வம் இருப்பதை புரிந்து கொண்ட பிறகு இனி எதற்குமே என் குழந்தை நீ அஞ்சி நடுங்க வேண்டாம். உன்னை சுற்றி நான் வந்து செய்யும் எல்லா காரியங்களையுமே நான் உனக்கு என்றுமே முழுமையாக நடத்துவேன் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் பேச நினைக்கும் எல்லா விஷயங்களையுமே நீ தெளிவுபடுத்தி கொண்டாலே போதும். எதிர்பார்த்திட முடியாத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதை மறக்காதே. எந்த நாளும் எந்த நிலையும் இனி எதுவானாலும் இந்த தெய்வம் உனக்காக வருகின்ற இந்த வேலையை மட்டும் நீ விட்டு விடாதே. சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் மாறும் என்பதை புரிந்து உனக்குள் இருந்து நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் சரியான ஒரு தெளிவை உனக்கு கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். உன்னிடமிருந்து ஏன் ஒருவரை நான் பிரிக்க வேண்டும்? இதனால் எனக்கு என்ன கிடைக்கப் போகிறது? இதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்ற பல கேள்விகளும் குழப்பங்களும் உனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உண்மைதான். ஏதாவது ஒன்றை செய்கிறது தெய்வம் என்றால் அதற்கு பல காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். ஏதாவது ஒன்றை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை நடத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் 1000 காரணங்கள் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன்னோடு தொடர்ந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளையும் முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் நடத்துவதையெல்லாம் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். தெய்வம் உனக்கு சொல்லிவிடும், இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைத்த நிலையோடு எல்லாம் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதை புரிந்து கொள். யாருக்காகவும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நாம் எதையும் விட்டு கொடுக்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் ஒட்டுமொத்த விஷயங்களும் உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள். உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை இனி வரும் காலங்கள் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எல்லாம் உனக்கு சரியாகும்படி நான் உன்னோடு துணை இருப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். தெய்வம் எதனாலும் நம் வாழ்க்கையில் நமக்கு கொடுக்காமல் போய்விடுமா என்று சொல்லி நீ பயந்தது எல்லாமே போதும். எந்த நாளிலும் உனக்கு நான் உருவாக்கும் இந்த நிலையில் நீ நல்லதை உணர்ந்தே தீர்வாய் என்பதை மறக்காதே. நல்ல விஷயங்களை என்றும் எப்பொழுதும் நீ புரிந்து கொள்வாய் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் குழந்தைக்கு நான் ஏற்றுக்கொண்ட பல விஷயங்களோடு உனக்கு நடத்தப்படும் சில உண்மைகள் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வரும். தெய்வம் இருக்கிறது, இந்த சாயப்பா உன்னோடு உடன் இருக்கிறார் என்பதும் உனக்கு தெரிந்துவிடும். அப்பாவினுடைய அன்பை கொண்டு நீ செய்ய நினைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி முழுக்க முழுக்க உனக்கான புரிதலும் தெளிவும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நேரம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு சிறப்பாக மாறும்படி இந்த வாழ்க்கையும் நமக்கு எல்லா விஷயங்களையும் சீரும் சிறப்புமாக சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் இந்த விஷயங்கள் அத்தனையுமே நாம் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எல்லாவற்றையும் உணர்ந்தவன் என்பது மட்டுமல்ல, அத்தனை விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளும்படி உன் வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற எல்லா நன்மைகளும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்ல சொல்ல இனி உனக்கு நடப்பதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக முன்னெடுத்து வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் உனக்கு ஏற்றதை எல்லாம் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதை எல்லாம் உணர்ந்து நீ வாழ வேண்டிய அவசியம் உனக்கு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல எதையுமே நீ முன்னெடுத்து வர வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது.
என் அன்பு குழந்தையே, எல்லோரும் எல்லோரிடமும் எப்பொழுதுமே நல்ல எண்ணங்களோடும் தான் பழகி கொண்டிருப்பார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறித்தான். நமக்கு அது நடக்குமா என்று நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக இதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் நமக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்க இந்த நிலையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒரு முறையோடு இந்த வாழ்க்கையில் நாம் எடுத்து சொல்லும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உடன் இருப்பதை எல்லாமும் சர்வ சாதாரணமாக நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் விட்டுவிட முடியாதல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் எப்பொழுதும் நான் தொலைக்க முடியாது. உடனிருந்து நான் சொல்லித்தரும் இந்த நேரங்கள் இனி முற்றிலுமாக உனக்கு இந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கையை கொடுக்கட்டும். உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தலை நிமிரட்டும். அப்பா என்ன சொல்ல வருகிறேன் என்று இன்னும் சில நொடிகளில் நீ தெரிந்து கொள்வாய். உன்னை காக்க வைத்து ஒரு விஷயத்தை சொல்வதற்கு என்ன காரணம்? என் குழந்தையினுடைய மனதில் தோன்றுகின்ற பல பிரச்சனைகளும் பல விஷயங்களும் எப்பொழுதும் நல்லதொரு தீர்வை பெற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவான எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்கு தர வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த காலம் இந்த தெய்வம் சொல்வதை நீ நம்பிவிட்டாலே போதும். எதிர்வரும் நாட்களில் எந்த துன்பங்களும் உனக்கு வராமல் உன்னை பார்த்து கொள்ள முடியும். எதிர்வரும் நாட்களில் எந்த கஷ்டங்களும் வராமல் உன்னால் நிச்சயமாக சரி செய்து கொள்ள முடியும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கென வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலுமே நீ ஒட்டுமொத்த நன்மைகளும் உனக்கு நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லிவிட்டது. நம் தெய்வம் நமக்கு சொல்லிவிட்டது. இதை தாண்டி வேறு என்ன சந்தேகம் உனக்கு இருக்கிறது? உன் வாழ்க்கையை பற்றி இதை தாண்டி உனக்கு வேறு என்ன குழப்பம் இருக்கிறது என்பதை சற்று புரிந்து எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்தது எல்லாமும் போதும். இனி எந்த ஒரு விஷயத்தை என் குழந்தை நீ இழக்கக்கூடாது என்று உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முதலில் சரியாக புரிந்து உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்துவிட பழகு. தெய்வம் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த விஷயங்கள் என்னவென்றாலும் அவை அத்தனையுமே நீ தெளிவாக புரிந்து கொண்டு சரியாக உணர்ந்து கொண்டும் வாழ்ந்து காட்டவா என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்பாவினுடைய அன்பு போல எதுவுமே இந்த வாழ்க்கையில் உன்னை அந்த அளவிற்கு மகிழ்ச்சி படுத்துவது இல்லை. சாயப்பா இந்த அப்பாவின் அன்பு போல எதுவுமே உனக்கு இதுவரையிலும் தெளிவான ஒன்றை கொடுத்ததில்லை அல்லவா? அப்படியானால் இந்த அன்போடு நீ எதையும் புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த நம்பிக்கையோடு என் குழந்தை எதையும் இந்த வாழ்க்கை நீ ஏற்றுக்கொண்டாலே அது போதும். நல்லது நடக்கும் என்பதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு கை கொடுத்து உதவி செய்யும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களுக்கும் நீ தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பா சொல்ல சொல்ல உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். தெய்வம் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையும் நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய். உன்னோடு தான் நான் இருக்கின்றேன். அப்படியானால் உன்னை பற்றியெல்லாம் தெரிந்த இந்த அப்பாவிற்கு யாரை உன் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும், யாரை உன்னை விட்டு விலக்கி வைக்க வேண்டும் என்று தெரியாதா? இது எல்லாமே நான் அறிந்த உண்மைகள்தான். அப்படி இருக்கும் பொழுது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் எல்லாம் உனக்கு சரியென்று நீயே புரிந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையை நடத்தே தீரும் என்பதையும் நீ மறக்காதே. எண்ணங்களினால் உன் வாழ்க்கை பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீர வேண்டும். உன்னுடைய தெளிவான சிந்தனைகளினால் இந்த வாழ்க்கை பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதையும் நீ மறக்காதே. நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் இன்னமும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கிறது என்பதை நீ மறக்காதே. உடனிருக்கும் நேரமும் இந்த காலமும் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தும் என்பதையும் நீ மறக்காதே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு சரியாகவே எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சரியான சிந்தனைகளோடு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் உனக்கு நான் கொடுத்த இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து உன்னை தேடி நடக்கும் எல்லா விஷயங்களும் நீ எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள். முடியாது இங்கு எதுவும் கிடையாது, நடக்காது என்று இங்கு எதுவும் கிடையாது. எல்லாம் உன் எண்ணம் போலவே உனக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை.
உன் வாழ்க்கையில் நீ வேண்டுமென்றே ஒரு சிலரை உன்னோடு வைத்திருக்கின்றாய். அவர்கள் உனக்கு கெடுதல் தான் செய்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட இவர்களை நீ உன்னோடு வைத்திருக்கின்றாய். எத்தனையோ இன்னல்களையும் சோதனைகளையும் இவர்கள் உனக்கு கொடுத்த பிறகும் கூட பேச்சு துணைக்கு ஆள் இல்லை என்பதற்காகவும், நம்முடைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் இல்லை என்பதற்காகவும் நீ ஒவ்வொன்றையும் இவ்விடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக நமக்கு கெடுதல் செய்கின்றார்கள் என்று தெரிந்தாலும் நம் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாமல் தான் இவர்கள் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதுக்குத்தான் என்பதை புரிந்து கொள். சாயப்பா இவர்களை பற்றி உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? இவர்கள் யார் என்று உனக்கு நான் புரிய வைக்க வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலத்தை உணர்ந்து உனக்கு நான் சொல்லும் இந்த நேரங்களை புரிந்து நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என்றுமே உன் அப்பா சொல்கின்ற வார்த்தைகள் ஒருபொழுதும் பொய்க்காது. இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென கொடுக்க நினைக்கும் எந்த விஷயங்களும் உன்னை விட்டு செல்லாது என்பதை நீ புரிந்து கொள். என் வார்த்தைகளை நீ கேட்டது உண்மை என்றால் மீண்டும் இவர்களை மன்னிக்க மாட்டேன் என்று எனக்கு பதிவிடு. மீண்டும் இவர்களை சேர்க்க மாட்டேன் என்று பதிவிடு. என் குழந்தை, அது போதும். நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவேன். என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை நமக்காக நிச்சயமாக தெரிந்து நான் ஆனந்தப்படுவேன். அது போதும். எனக்கு அது ஒன்று போதுமே தவிர வேறு எதையுமே எண்ணி என் குழந்தை இனி நான் எதற்கும் உன்னிடத்தில் நின்று கலங்க மாட்டேன் என்பதை இனி புரிந்து கொள். சாயப்பா சொல்ல சொல்ல இனி எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும். நல்லதே என்றும் உனக்கு நல்லதாகவே இந்த வாழ்க்கையை நடத்தி முன் நிறுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, இந்த அப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.